நான் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 8,00,000 ஏமாந்தேன் சார். அது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங் கேம் சார் இது. எனக்கு பெட்டு கேம்னால நான் ஏமாந்த மாதிரி என்ன மாதிரி இளைஞர்கள் யாரும் ஏமாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சார் உங்கள் சேனல் மூலிமா அது சொல்லணும் முன் வந்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டெலகிராம், இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் சார் மொத்தம் ஏமாத்துறாங்க. ப்ரமோட் பண்ணுறதுனால தான் சார் நான் என்னோடய சொந்த காசும் பார்த்தீங்கன்னா 1,00,000 சார். நான் அந்த 1,00,000 ரெக்கவரி பண்ணுமேன்னு சொல்லிட்டு தான் நான் வட்டிக்கு காசு அங்கங்கே 1,50,000 1,50,000 சொல்லிட்டு அது 5,00,000 கடன் வாங்கி அது இப்போ வட்டி கட்ட முடியாத, என்னுடைய காசும் ரெக்கவரி பண்ண முடியாத அந்த அளவுக்கு ஏமாற்றிட்டாங்க சார். சைபர் கிரைமில் கேஸ் கொடுத்தேன். அதுவும் 3 மாதம் கழித்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ரெக்கவரி பண்ண முடியாதுன்னு. சிஎம் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தேன், அதுவும் ஏற்றுக்கலை. போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதுவும் ஏற்றுக்கலை. எல்லா இடத்துலையும் நான் ஸ்டெப்பு எடுத்தேன் சார், எதுவும் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல. உங்கள் சேனல் மூலியமானது எனக்கு சொல்யூஷன் கிடைக்கணும் சார். ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் சார் நான் வேலை செய்கிறேன். 18,000 சார் என் சேலரி. இந்த வட்டி காசே பார்த்தா 18,000. நான் ஹோம் லோனும் கட்ட முடியல சார். என்ன மாதிரி இளைஞர்கள் யாரும் ஏமாறாதீங்க, தயவுசெய்து கும்பிட்றேன். என்ன மாதிரி இளைஞர்கள் யாரும் ஏமாறாதீங்க. ஆன்லைனில் சூதாட்டம் போட்டு யாரும் விளையாடாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். இந்த டெலகிராம், இன்ஸ்டாகிராம் ப்ரமோட் பண்ணுறவங்க, இந்த கேம் ஆன்லைன் கேம் பற்றி ப்ரமோட் பண்ணுறவங்க தயவுசெய்து சொல்கிறேன், அது ஸ்டாப் பண்ணுங்கள், ப்ரமோட் பண்ணாதீங்க. இப்போ உங்களை நம்பி தான் நான் இப்போ 8,00,000 ஏமாந்துட்டேன். ஏமாந்ததுக்கு இப்போ நீங்கள் எனக்கு உதவி பண்ணுவீங்களா? இப்போ நான் 8,00,000 கடைக்காரனாகிறேன். நீங்கள் ப்ரமோட் பண்ணதை தயவுசெய்து சொல்கிறேன், ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த டெலகிராம், இன்ஸ்டாகிராமில் ப்ரமோட் பண்ண ஸ்டாப் பண்ணுங்கள். என்ன மாதிரி எத்தனையோ பேர் ஏமாற்றாதீங்க. உங்கள் காலுகளே வரேன், தயவுசெய்து சொல்கிறேன், ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் கை எடுத்து கூட கும்பிட்றேன். நான் ஏமாந்த மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது ஆன்லைனில்.